வணக்கம். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள 65 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் உதவித்தொகை வாங்கும் பயனாளிகளுக்கு புதுவை அரசு சார்பில் இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட முதியோர்களுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகளை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் தனியார் தொண்டு நிறுவனத்தில் நடைபெற்ற உலக முதியோர் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற முதியோர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் ஒலாந்திரை தொண்டு நிறுவனத்தில் உலக முதியோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. தொண்டு நிறுவனத்தில் பராமரிக்கப்படும் முதியோர்களுக்கிடையே பலூன் ஊதும் போட்டி, நாற்காலி போட்டி உட்பட பல்வேறு விளையாட்டுப் போட்டி, மாறுவேட போட்டி போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பிரெஞ்சு தூதரக அதிகாரி எத்தியான் ரொனால்ட், தொண்டு நிறுவன துணை நிறுவனர் அர்னால்டு திப்ளிக், பொது மேலாளர் மைக்கேல் ஆண்டனி, இயக்குநர் செந்தில் குமரன், உதவி இயக்குநர் சாந்தி, அப்போலோ மருத்துவமனையின் சமூக சேவை அதிகாரி ஆனந்த் பாபு உட்பட பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த பஞ்சவாடி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உள்ள திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு நடைபெற்ற திருப்பாவாடை உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்துள்ள பஞ்சவடியில் 36 அடி விஸ்வரூப ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. இங்குள்ள திருப்பதி வெங்கடேச பெருமாள் சன்னதியில் புரட்டாசி மாதம் முழுவதும் சிறப்பு அலங்காரம், பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. புரட்டாசி மாதத்தின் 3வது வியாழக்கிழமையான இன்று பெருமாளுக்கு திருப்பாவாடை உற்சவம் நடத்தப்பட்டது. ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த மதுராவில் தொடர் மழை காரணமாக கோவர்த்தன மலையை தூக்கி மக்களை பாதுகாத்தார். அப்பொழுது ஆயர்பாடியில் மக்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனை வழிபடும் வகையில் கோவர்த்தனகிரி மலைக்கு மக்கள் படையல் வைத்து வழிபாடு நடத்தி வருவதை திருப்பாவாடை உற்சவமாக அழைக்கப்படுகிறது. இந்த உற்சவம் பஞ்சவடியில் திருப்பதி வெங்கடேச பெருமாள் சன்னதியில் இன்று காலை நடைபெற்றது. இதில் அன்ன பிரசாதம், பழங்கள் என கிலோ கணக்கில் பெருமாளுக்கு படையலிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு இவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக தமிழிசை இருந்த 3 ஆண்டுகளில் அவருக்கு ரூபாய் 2,99,50,561 ரூபாய் செலவாகி உள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல்கள் தரப்பட்டுள்ளன. துணைநிலை ஆளுநராக தமிழிசை இருந்தபோது அவரும் அவரது அரசு விருந்தினர்களுக்கு என்று பூங்கொத்து, உணவு, மளிகை, எரிவாயு உட்பட 2021 முதல் 2022 ரூபாய் 90.86 லட்சமும், 2022 முதல் 2023 ரூபாய் 54.19 லட்சமும், 2023 முதல் 2024 ரூபாய் 91.59 லட்சமும் செலவாகி உள்ளது. துணைநிலை ஆளுநர் மற்றும் அவரின் அணிவகுப்பு வாகனங்களுக்கு, எரிபொருள் பராமரித்தல் உள்ளிட்ட செலவுகளுக்கு
தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி 2021 முதல் 2022 எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவாக ரூபாய் 30.71 லட்சமும் 2022 முதல் 2023 ரூபாய் 21.19 லட்சமும் 2023 முதல் 2024 ஆண்டில் ரூபாய் 10.95 லட்சமும் செலவாகியுள்ளது. முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசைக்கு வந்த பரிசு பொருட்கள் குறித்து தகவல் இச்செயலகத்தில் இல்லை. அவரின் விமான செலவுக்கு இந்த செயலகம் ரூபாய் 21,324 செலவு செய்துள்ளது. அவரின் பிற விமான பயணங்களின் செலவுகளை தெலுங்கானா மாநில அரசு ஏற்றுள்ளது. மொத்தமாக கடந்த 2021 முதல் 2022 ரூபாய் 1,21 லட்சமும் 2022 முதல் 2023 ரூபாய் 75,38,000 2023 முதல் 2024 ரூபாய் 1,02 லட்சமும் செலவிடப்பட்டுள்ளது என தகவல் அறியும் உண்மை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளது. அரியாங்குப்பம் காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியில் கர்ம வீரர் காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் மகாத்மா காந்தியின் 56வது பிறந்த நாள் விழா மற்றும் காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் மகாத்மா காந்தி மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் பக்தவச்சலம் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்களும் மழை அங்கேயும் ஏழை எளியவர்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் இயக்க நிர்வாகிகள் குப்புராஜ், சாந்தகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் நிர்வாகிகள் ராஜ்கோபால், சீனு, சுப்பராயன், முருகன், கோபி, சண்முகம், மகளிர் அணி உமா, செலின், அஞ்சு, லதா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்றத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வசந்தபுரம் பகுதியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்றத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் வசந்தபுரம் பகுதியில் நடைபெற்றது. நடைபெற்ற கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமை வகித்தார். ஒன்றிய குழு உறுப்பினர் காமாட்சி விஜயரங்கன் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் துணைத் தலைவர் SK குமார், வார்டு உறுப்பினர்கள் கணேசன், வடிவேலு, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன், கிராம நாட்டாமைகள், தூய்மை பணியாளர்கள், ஊராட்சி ஊழியர்கள், ஊராட்சி செயலர் ஏழுமலை உட்பட பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதிக்கப்பட்டது. கிராம ஊராட்சி நிர்வாகம், பொது நிதி செலவினம் மற்றும் திட்ட பணிகள் குறித்து விவாதித்தல், கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை, தூய்மையான குடிநீர் விநியோகித்தல் உறுதி செய்வது குறித்து விவாதித்தல், மக்கள் திட்டமிடல் இயக்கம், மாற்றுத்திறனாளிகளுக்கான கணக்கெடுப்பு உரிமைகள் திட்டம், ஜல்ஜீவன் இயக்கம், பெண் குழந்தைகள் காப்போம் உட்பட பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. மேலும் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை மனுவாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கினர். புதுச்சேரியில் கிராம சபை கூட்டத்திற்கு அதிகாரிகள் வராததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் நேற்று கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டது. முன்னதாக கிராம மக்கள் பலர் பல்வேறு பகுதிகளில் இருந்து கிராம சபை கூட்டத்திற்கு வந்திருந்து வெகு நேரம் காத்திருந்து தங்களது குறைகளை கூற கிராம மக்கள் வந்திருந்த நிலையில் அதிகாரிகள் வரவில்லை. இதனை அடுத்து கிராம மக்கள் கரிக்கலாம்பாக்கம் 4 முனை சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து அங்கு வந்த முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசி சம்பவ இடத்திற்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனை அடுத்து மறியலில் இருந்து கலைந்து சென்ற கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். SP மாறனுக்கு கவர்னர் மாளிகை மக்கள் குறைதீர்ப்பு அதிகாரி பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் கடந்த மக்களவை தேர்தலின் போது போக்குவரத்து பிரிவிலிருந்து புதுவை மாநில உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளராக மாறன் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் இவருக்கு கவர்னர் மாளிகை மக்கள் குறை தீர்ப்பு அதிகாரி பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையை போலீஸ் தலைமையக SP சுபம் கோஷ் வெளியிட்டுள்ளார். வில்லியனூரில் கஞ்சாவுடன் பிறந்தநாள் கொண்டாடி சென்னை சிறுவன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் இளைஞர்கள் கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நேற்று முன்தினம் இரவு சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். போலீசாரை கண்டதும் ஒரு கும்பல் தப்பியோட முயன்றது. இதில் 4 பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் ஆத்து வாய்க்கால் பேட் ஆரோக்கியநாதன், சாமியார் தோப்பு சிவா, புதுநகர் விஸ்வா மற்றும் சென்னையை சேர்ந்த 17 வயது சிறுவன் என தெரிய வந்தது. ஆரோக்கியநாதன் சென்னை கோயம்பேட்டை சேர்ந்த 17 வயது சிறுவன் மூலம் அங்கிருந்து கஞ்சா வாங்கி வந்து பிறந்தநாள் பார்ட்டியில் நண்பர்களுக்கு கஞ்சா வழங்கி கொண்டாடியது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 100 கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து சிறுவன் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். முருங்கப்பாக்கம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு அக்னி கரகம் மற்றும் ஊஞ்சல் உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் வரும் அமாவாசை தினத்தன்று அக்னி கரகம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இதில் முக்கிய நிகழ்வான நேற்று இவ்வாலயத்தில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு அக்னி கரகம் மற்றும் ஊஞ்சல் உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை அம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அக்னி கரகம் எடுக்கப்பட்டு சப்த கன்னிகள் அலங்காரம் செய்யப்பட்டு தோல் புறப்பாடு மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை எண்ணி தீச்சட்டி ஏந்தி ஆலயம் வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிகளில் மிதிவண்டி, ரெயின்கோட் மற்றும் அங்கன்வாடியில் முதியோர்களுக்கு போர்வை, காலணிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் சாய் சரவணன்குமார் வழங்கி தொடங்கி வைத்தார். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மிதிவண்டி, ரெயின்கோட் மற்றும் அங்கன்வாடியில் முதியோர்களுக்கு போர்வை, காலணிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் சாய் சரவணன்குமார் வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி பள்ளியில் மாணவர்களுக்கு மிதிவண்டியும், பிள்ளையார்குப்பம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பள்ளியின் பெயர் பலகை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பெயர் பலகை திறந்து வைத்து மாணவர்களுக்கு மிதிவண்டி மற்றும் ரெயின்கோட்டையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் பள்ளியில் மாணவர்களுக்கு மிதிவண்டி மற்றும் ரெயின்கோட்டையும் வழங்கி தொடங்கி வைத்தார். இதேபோல் ராமநாதபுரம், பிள்ளையார்குப்பம், ஆகாரம், பொறையூர் ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடியில் முதியோர்களுக்கு போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் தேசிய கொடியுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தியின் சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, ஆணையர் ரமேஷ், அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அனைவரும் சுற்றுப்புற சுகாதாரம் மற்றும் சுத்தம் சுகம் தரும் உள்ளிட்ட வாக்கியங்களை கூறி உறுதிமொழி ஏற்றனர். இறுதியாக பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிள்ளையார் திட்டு பகுதியில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில் உள்ள பிள்ளையார் திட்டு பகுதி மற்றும் ஆண்டியார்பாளையம் பேட் பகுதியில் சுமார் 300 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். 1000 பேருக்கு மேல் வசிக்கும் குடியிருப்புகள் நிறைந்த இந்த பிள்ளையார் திட்டு பகுதியில் தனியார் செல்போன் டவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த செல்போன் டவர் அமைந்தால் 500 மீட்டர் சுற்றளவுக்கு கதிர்வீச்சின் தாக்குதல் அதிகமாக இருக்கும். இந்த கதிர்வீச்சால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டு பலவிதமான நோய்கள் தாக்கும் அபாயம் உள்ளது.
அது மட்டுமின்றி இப்பகுதியில் அதிக அளவில் மயில்கள், குருவிகள் மற்றும் பலவிதமான பறவைகளும் வாழ்ந்து வருகின்றன. அவை அனைத்தும் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகிவிடும். இதனை கருத்தில் கொண்டு அப்பகுதி பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நல்லவழி சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுபற்றி தகவல் அறிந்த தவளக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்றிரவு மகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் காந்தி ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமை வகித்தார். ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பொன்னிவளவன் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலக இளநிலை உதவியாளரும் பெரம்பை அலுவலக பட்டாளருமான பழனி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் குடிநீர், சாலை, மின்விளக்கு, பொது கழிப்பறை ஆகிய அடிப்படை வசதிகள் அமைப்பது, கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்க கண்டறியும் பணியை செய்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை மனுவாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கினர். அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் மகாத்மா காந்தி 156வது பிறந்தநாள் விழா மற்றும் காமராஜர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மகாத்மா காந்தி 156வது பிறந்தநாள் மற்றும் கர்ம வீரர் காமராஜர் நினைவு நாளையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவர்களது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தேங்காய் திட்டு பகுதியில் முதியோர்களுக்கான போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள 65 வயதிற்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் இலவச போர்வை மற்றும் காலணிகளை இப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தொண்டமநத்தம் ஸ்ரீ வார்த்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமநத்தம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வார்த்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் திருப்பதியில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தை போல் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று தொடங்கிய இந்நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. மேலும் தினம்தோறும் காலை திருமஞ்சனமும் மாலை சுவாமிக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டு வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் அறங்காவலர் குழு தலைவர், ஊர் பொதுமக்கள், நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் உபயதாரர்கள் மற்றும் தொண்டமா நத்தம் கிராமவாசிகள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். திருபுவனை வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருபுவனை மேம்பாலம் அருகில் காந்தி ஜெயந்தி விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திருபுவனை வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருபுவனை மேம்பாலம் அருகில் காந்தி ஜெயந்தி விழாவும் புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் பிறந்தநாள் விழாவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்பு அன்னதானம் வழங்கியும் கேக் வெட்டியும் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் ஜெயக்குமார், துளசிங்க பெருமாள், மாநில காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் தனுசு உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.